கடவுளே, என் அண்ணனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். எங்க அண்ணனை நல்லபடியா எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு கடவுளே. காப்பாத்து. அக்கா, ஏங்கா கட்டின பொண்டாட்டி கம்மியா தான் அழுவுது? உன் புருஷன் ஏங்கா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு? அண்ணன்ல கூட பிறந்த பாசம். இவ்ளோ பாசத்தை அண்ணன் மேல வச்சிருக்கிறதுனால தானே அண்ணன் எது சொன்னாலும் தலையாட்டி தலையாட்டி கெட்டு குட்டிச்சோர போய் நிக்கிறாரு. சீக்கிரமே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். அண்ணன் கிட்ட நந்தினி கல்யாண விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்தோம். இப்ப அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல அண்ணன் கிட்ட எப்படி இந்த விஷயத்தை பேசுறது? அம்மா சொல்லுமா. வரலட்சுமி, உன் பெரிய அண்ணனை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோமா. என்னம்மா சொல்ற? அண்ணனுக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. வீட்டுல இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. இப்ப உள்ள டாக்டருங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து சொன்னாதான் அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியும். நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வாமா. உடனே கிளம்பி வரேம்மா. ஐயோ, எங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தெய்வமே, எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்னங்க என்னங்க? ஏய், எதுக்கு இப்ப ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? எங்க அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாம். எந்த அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்தாரா? எங்க பெரிய அண்ணங்க. பெரிய அண்ணனா? ஐயோ, இந்த நேரத்துல அந்த ஆளுக்கு என்னாச்சு? அந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கல்யாணம் நின்றுமே. என்ன பண்றது? என்னங்க என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, உடனே ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாங்க போலாம், வா. சத்யா, இத உள்ள வச்சுட்டு மானதி சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஹலோ, சொல்லுங்க. நான் விஎல்எம் கம்பெனில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். எங்க கம்பெனி இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கல்ல, அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அப்படியா? ஆமா. உங்களுக்கு மெயில் வந்திருக்குமே, நீங்க இன்னும் பார்க்கலையா? சாரி, நான் இன்னும் பார்க்கல மேடம். ஓகே, நோ ப்ராப்ளம். மெயிலுக்கு நீங்க ரிப்ளை பண்ணலன்னு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எங்க கம்பெனில இருந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஆள் வருவாங்க. கொஞ்சம் அவைலபிளா இருங்க. ஓகே மேடம், தேங்க் யூ. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லலாம்? கரிகாலன் கிட்ட சொல்லலாம். சொல்லு நந்தினி. உனக்கு 1000 நன்றி சொன்னாலும் பத்தாது கரிகாலா. என்ன ஆச்சு? திடீர்னு ஃபோன் பண்ணி இப்படி சொல்லிட்டு இருக்க? அன்னைக்கு நீ என்ன இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போனல? ஆமா. அதுல நான் செலக்ட் ஆயிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். அப்படியா? நம்பவே முடியலையே. ஆமா, நீ எப்படி செலக்ட் ஆன? உன் கூட அன்னைக்கு இன்டர்வியூ வந்தவங்கலாம் உன்னை விட மோசமா பண்ணிருப்பாங்களோ? ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வாழ்த்துக்கள் நந்தினி. நம்ம குடும்பத்துல முதல் பொம்பளை புள்ள நல்லா படிச்சு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணம் நீதான் கரிகாலா. ஏய், என்ன போய் சொல்லிட்டு இருக்க? நீ கஷ்டப்பட்டு படிச்ச, இன்டர்வியூக்கு போய் உன் திறமையை காட்டி வேலை வாங்கியிருக்க. இதுல நான் என்ன பண்ணேன்? இல்ல கரிகாலா, நீ மட்டும் இல்லனா இது நடந்திருக்காது. நீ அன்னைக்கு என்னை கூட்டிட்டு போனதுனால தானே எனக்கு இந்த வேலையே கிடைச்சிச்சு. கூட்டிட்டு போனதால ஒரு பெரிய விஷயமா? அன்னைக்கு இது பெரிய விஷயம் தான் கரிகாலா. ஏன்னா எனக்காக அம்மா கிட்ட பேசி எங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அத்தனை பேரும் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே எனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த. அதையெல்லாம் நான் என் லைஃப் ஃபுல்லா
மறக்கவே மாட்டேன். ஐயோ விடு நந்தினி, அத போய் பெருசா பேசிட்டு இருக்க. ஆமா, அடுத்தது என்ன? நீ வேலைக்கு எப்ப போய் சேரணும்? நாளைக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஆள் வருவாங்களா? அப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனில ஆளை எடுக்கும்போது நாம அவங்களுக்கு கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் உண்மைதானான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நாளைக்கு வராங்க. ஓ சரி சரி. அப்புறம் நந்தினி, அன்னைக்கு பிரச்சனை அன்னையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எந்த பிரச்சனை? பூ வைக்கிற அன்னைக்கு நீ வீட்ல இல்லன்னு வீரன் மாமா பிரச்சனை பண்ணார்ல, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் வீட்ல இல்லாதப்பவே அவங்கனால அத ப்ரூஃப் பண்ண முடியல. இனிமே அவங்களால என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் நினைக்காத நந்தினி. வீரன் மாமா பத்தி எனக்கு தெரியும். அவர் சாதாரண ஆள் கிடையாது. நீ சித்தி வேற அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டேல, அதுல வீரன் மாமா சம கோவத்துல இருப்பாரு. அதனால எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது கரிகாலா, பாத்துக்கலாம். பெரியம்மா, கரிகால அண்ணனுக்கு பெரியப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே தெரியாது. ஃபோன் பண்ணி சொல்லுங்க பெரியம்மா. நந்தினி, அம்மா ஃபோன் பண்றாங்க, என்னன்னு தெரியல, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே கரிகாலா. சொல்லுங்கம்மா. கரிகாலா, அம்மா என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அப்பாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோண்டா. என்னம்மா சொல்றீங்க? அப்பாக்கு என்ன ஆச்சு? என்னன்னே தெரியலடா. அப்பா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருடா. நீ உடனே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வாடா. தோ தோ வந்துட்டேம்மா. என்னண்ணே, நீங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? டேய், பெரிய மச்சானுக்கு ஏதாவது நானா இந்த கல்யாணம் நின்றுண்டா? என்ன சொல்றீங்க? அந்த பயம்தான்டா எனக்கு இருக்கு. சரி நீங்க இரு, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். அம்மா, எல்லாம் என்னாலதாம்மா. என்னப்பா நான் தான் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டேம்மா. என்னப்பா? இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் அண்ணன் எனக்கு கண்டிப்பா வேணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. தம்பி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வாங்க. என்ன அண்ணி? சொல்றேன் தம்பி, வாங்க அப்படி உள்ள போய் பேசலாம். எங்கடா போனாங்க? தெரியலையக்கா. அக்கா, மச்சாங்கிட்ட என்னக்கா இவங்க தனியா பேச போறாங்க? என்னாலதான் ஆச்சுன்னு சொல்லி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாருல, அதான் என் புருஷன்ட்ட அப்படி என்னதான் பேசுனீங்கன்னு கேக்குறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரிய மச்சான் மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு சின்ன மச்சான் என்னக்கா அவர்கிட்ட சொல்லிருப்பாரு? டேய், அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேக்கதான் உன் போன்ல ரெக்கார்டிங் போட்டு வச்சல, அதை எடு கேக்கலாம். அக்கா, அந்த ஆள் மயக்கம் போட்டு விழுந்ததுல வெச்ச இடத்துல இருந்து போனை எடுக்கவே இல்லக்கா. டேய், என்னடா சொல்ற? ஆமாக்கா, எல்லாரும் சத்தம் போட்டதும் பதட்டத்துல போனை எடுக்காம அப்படியே உள்ள வந்துட்டேன். சரி, இப்ப உடனே வீட்டுக்கு போய் அந்த போனை எடுத்துட்டு வா. அப்படி என்னதான் பேசுனாங்கன்னு கேக்கலாம். சரிக்கா. பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. தெரியலையே. அம்மா, அண்ணனுக்கு என்னாச்சு? எங்க இருக்காரு? லட்சுமி, அங்க பாருமா. எங்க அண்ணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே காப்பாத்து.
அம்மா அண்ணனுக்கு என்னாச்சுமா? குணசேகர சுந்தரத்துக்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போனா. அப்பதான் இப்படி ஆயிடுச்சு. குணசேகர பெரிய மச்சாங்கிட்ட விஷயத்த சொல்லிட்டானோ, அதை கேட்டுதான் அவர் மயக்கம் போட்டாரோ? ஒன்னும் புரியலையே. அத்த, சின்ன மச்சான் எங்க போனாரு? மணிமேகலை அவங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாப்பா வரதா. கல்யாணம் நடந்தா அருண் செத்துருவான்ற விஷயத்த குணசேகரன் மணிமேகலை சொன்னா என்ன பண்றது? என் பொண்ணு கல்யாணம் நின்னுடுமே. வரலட்சுமி இரு, நான் வரேன். தம்பி, நீங்க தான் அவர்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்க. உள்ள என்ன நடந்துச்சு? அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? எப்படி அவர் மயக்கமானாரு? தம்பி, நான் உங்ககிட்ட தான்ப்பா கேக்குறேன். எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா எப்படி? நான் வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு நாளும் நான் உங்களை குழந்தை நான் பார்த்ததே இல்ல. என் மூத்த பிள்ளையாதான் நான் பாக்குறேன். நீங்களும் என்ன அம்மா ஸ்தானத்துலதான் வச்சு பாக்குறீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளா. அது உண்மைன்னா என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க தம்பி. என்னத்த சொல்றது? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் பிள்ளையோட வாழ்க்கையில ஏன் விதி விளையாடுதுன்னு தெரியாம நான் அல்லாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ அண்ணனுக்கும் இப்படி ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லையா என்னன்னே தெரியல. என்ன தம்பி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? உள்ள வாழ்க்கையில விதி விளையாடுதா? யாரு சொல்றீங்க? அருளுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா அண்ணி. அருளுக்கு என்ன பிரச்சனை? அவன் நல்லா தானே இருக்கான். அவன் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன தம்பி சொல்றீங்க? கல்யாணமே நடக்க கூடாதா? ஆமா அண்ணி. அருள் நந்தினிய கல்யாணம் பண்ணா அவன் செத்துருவான். எப்படி? அதையும் மீறி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கு. அதையும் மீறி உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். அந்த சாமியார் சொன்ன மாதிரி அருளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஆண்டி தினம் தினம் நான் பயந்துகிட்டு இருக்கேன். கல்யாண வேலையை ஆரம்பிச்சாலோ இல்ல நந்தினி கூட அருள் இருந்தாலோ அவன் உயிருக்கே ஆபத்து. இதை எப்படி தடுக்கணும்னு தெரியாம தான் நான் இப்ப தடுமாறிட்டு இருக்கேன். அருளோட உயிரை ஒரே ஒரு பொண்ணாலதான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அருள் செத்துருவாங்கிற விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைச்சேன். ஆனா இத அண்ணன் கிட்ட சொல்லும் போதுதான் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ணி தம்பி,
அவர் இந்த விஷயம் கேட்டதும் தான் மயங்கி விழுந்தாரா? இல்ல அண்ணி, அண்ணன் கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்லி முடிச்சு திரும்பி பார்க்கும்போதே அண்ணன் மயங்கி தான் கிடந்தாரு. சரி, அவருக்கு மயக்கம் தெளியட்டும். உடனே நாம அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். வேண்டாம் அண்ணி, இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியல. அவரு முதல்ல முழுசா குணமாகி வரட்டும் அண்ணி, அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல தம்பி, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. இது அருளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இத தள்ளி போட வேண்டாம் தம்பி. உடனே சொல்லி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். தம்பி, யாரோ கதவுக்கு வெளியில நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? இருங்க வரேன். நீங்க இங்க இருக்கீங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாரு? தெரியலமா, ஏதோ பேசணும்னு சொன்னாரு, அதான் கூப்பிட்டாரு. வாங்க வாங்கம்மா. தம்பி, நீங்களும் வாங்க. அப்பாக்கு என்னாச்சு? தெரியலப்பா. டாக்டர் உங்க அம்மா கிட்ட தான் ஏதோ பேசணும்னு சொன்னாரு. போய் பாருங்க. கரிகாலா, பாத்தியாப்பா? பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு. பார்க்கணும்னா ஒருத்தரா போய் பார்க்கலாம். கும்பலா போயிடாதீங்க. ஒருத்தர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் போங்க. சரிம்மா. அம்மா, நான் போய் முதல்ல அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. இருமா வரலட்சுமி. சுப்பு சுந்தரத்தை பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வீட்டுக்கு வந்தா. அப்பதான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனால இவளே போய் அவனை முதல்ல பார்த்துட்டு வரட்டும். அம்மா, நீ போய் பார்த்துட்டு வாமா. போ. சரிம்மா. கரிகாலா, காலையில இருந்து எங்க அம்மா பச்சை தண்ணி கூட குடிக்கலடா. அவங்கள கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடு. நீங்களும் போங்க. போங்கம்மா, கூட்டிட்டு போப்பா. வாங்க பாட்டி. அக்கா அண்ணனை பார்த்து என்ன விஷயமா பேச வந்திருக்கோம்? அப்பாடா, நல்ல வேலை. போன் வச்ச இடத்துலயே இருக்கு. பெரிய மச்சான் கிட்ட சின்ன மச்சான் என்ன சொன்னார்னு இது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இது அக்கா கிட்ட காட்டினா அக்கா கிட்ட இருந்து சின்ன மச்சான் எதை மறைக்கிறாருன்னு தெரிஞ்சிடும். டாக்டர். எஸ், கம் இன். ப்ளீஸ் உட்காருங்க. டாக்டர், நீங்க ஏதோ பேசணும்னு எங்களை வர சொன்னீங்களாமே? நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும், இல்ல அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். புரியுதா? ஏதாவது மாத்தி சொன்ன அவ்வளவுதான். புரியுதா? ஏய், எந்திரா. ஏய், இங்க பாரு. இப்ப நான் சொல்றபடி நீ உடனே செய்யணும். இல்லனா எல்லாரும் உயிரும் காப்பாத்துற உன் உயிரை என்கிட்ட இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. நான் ரொம்ப பொல்லாதவன். சொன்னா செய்வேன், பாத்துக்கோ. என்ன டாக்டர், எதுவும் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா? உங்க ஹஸ்பண்டுக்கு
ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஐயோ, அதனால தான் அவர் மயங்கி விழுந்திருக்காரு. என்ன டாக்டர் சொல்றீங்க? இது ஃபர்ஸ்ட் அட்டாக், மைல்டு அட்டாக் தான். அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம். செகண்ட் டைம் வர்ற அட்டாக் தான் ரொம்ப மோசமானது. உழைக்கிறதே கஷ்டங்கிற அளவுக்கு உயிருக்கே ஆபத்தாயிடும். டோன்ட் வரி, செகண்ட் அட்டாக் அவருக்கு வராம தடுத்துடலாம். நான் கொடுக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் டைம்க்கு கொடுத்துருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் எதையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவர் ஹார்ட் இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அப்புறம் அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியாம அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும். அவர் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவர் கூடவே இருந்து யாராவது ஒருத்தர் நல்லபடியா பாத்துக்கணும். அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே அவர் இங்க கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். உழைச்சிருவேன். கல்யாணம் நடந்தா அருள் செத்துருவான்ற விஷயத்த நான் பெரிய மச்சாங்கிட்ட சொல்ல விடவே மாட்டேன். என் பொண்ணு கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும். அதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன்.